மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விஜயகாந்த் அவர்கள் அசாத்தியமான ஒரு மன உறுதி உள்ள மனிதர். எப்படியோ அந்த உடல்நலத்தில் ஒரு தேறிட்டு வந்துடுவாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் நினச்சோம். ஆனால் சமீபத்தில் நடந்த அவங்க தேமுதிக அந்த பொதுக்குழுவில் அவர் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை கம்மியாயிடுச்சு. அவர் நல்லா ஆரோக்கியமாக இருந்திருந்தால் தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய சக்தியாக நிகழ்ந்திருப்பார். தமிழ் மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணியிருப்பார். அந்த பாக்கியத்தை தமிழ் மக்கள் இருந்திருக்கும். அவங்க ஆத்மா சாந்தி அடையட்டும். இன்னைக்கு தங்கமான மனசை கொண்ட ஒரு சிங்கம் மாதிரி நடந்த ஒரு மனிதர் நம்ம எழுந்துட்டோம். ஒரு நடிகராக நான் என்னுடைய சினிமா வாழ்க்கையில் கால் எடுத்து வச்சதுலேருந்து என்னுடைய ஆரம்ப காலத்தில் இருந்து அவர் பார்த்துருக்காரு. என்னுடைய வளர்ச்சி பார்த்துருக்காரு. என்ன மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிற யாராக இருந்தாலும் சரி அவ்வளோ பாசமாக, அவ்வளோ அக்கறையோட, அவ்வளோ பாதுகாப்பாக பார்த்துப்பார். யாராவது உதவி கேட்டு வந்தாலும் இல்லைன்னு சொல்லி அவர் திரும்பி போனது இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயம் எதுவுமே இல்லை. வாழ்க்கையில் எந்த துறையில் எந்த ஒரு ஸ்டெப் எடுத்தாலும் அதில் வெற்றி அடைஞ்சிருக்காரு. மக்களுடைய மனசில் சினிமா ரீதியாக இருந்தாலும் அரசியல் ரீதியாக எதுவாக இருந்தாலும் தமிழர்களுடைய மனசில் ஒரு நீங்கா இடம் அவர் பெற்றிருக்காரு. அவர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இத்தனை வருஷங்களை எனக்கு அந்த பழக்கம் இருந்திருக்கு. அவரை நான் பார்த்துருக்கேன். அப்படிங்கிறதுக்கு நான் பெருமைப்படுறேன். அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும். குடும்பத்தாருக்கும் அவரை நேசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய ஹார்ட்ஃபெல்ட் கண்டோலன்சஸ். இன்றைக்கி நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு மனிதரை நம்ம இழந்திருக்கோம். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களின் மறைவு இன்னைக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. காலையில் கிடைத்த செய்தி, அவர் வாழ்ந்தார் இறந்தார் என்று இல்லாமல் வரலாறாக ஒவ்வொரு சினிமா கலைஞரின் மனதிலும் அவருடைய ரசிகரின் மனதிலும் நீங்கள் இடம் பிடிச்சிட்டு தான் செஞ்சுருக்காரு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, நான் சின்ன வயசில் பழனியில் ஷூட்டிங் வந்திருக்கும் போது நான் எங்கள் அண்ணா எல்லாம் அவரை பார்க்க ரூமுக்குள்ளே போகும்போது என்னை பக்கத்தில் இழுத்து என்னோடய நெஞ்சு பாக்கெட்டில் ஒரு வகுத்தில் ஒரு பாக்கெட் இருந்தது. அதை அப்படியே கையில் பிடிச்சி இழுத்து என்னை பக்கத்தில் இழுத்துக்கிட்டு கையை உள்ளே விட்டுட்டு என்ன ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி என்னை கேட்டார். நான் அப்படியே சிரிச்சுட்டு பக்கத்தில் நின்றுட்டே இருந்தேன். இன்னும் புதுசாக இங்கே ஒரு பாக்கெட் வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டார். தெரியல, வீட்டில் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னேன். அவர் என்னை விஷ் பண்ணிவிட்டு நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு ரொம்ப வாழ்த்து எனக்கு அனுப்பிச்சார். இன்னும் அந்த நினைவு பசுமையாக இருக்குது. முதல்ல நான் கார்டு எடுக்கணும்னு சொல்லி நடிகர் சங்கம் மந்த போஸ்டில் நான் போய் கேட்கும்போது அவர் அங்கே என்னை பார்த்துட்டு நடிக்க ட்ரை பண்ணிட்டுருக்கேன், என்ன பண்ணிட்டு படம் பண்ணிட்டுருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுத்துக்கலாம், நீ தைரியமாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு என்னை நம்பிச்சு விட்டாரு. இன்றைக்கி அவர்னால் படித்தவங்க எத்தனையோ ஆயிரம் மக்கள் இன்றைக்கி அவர் நிறைய பேர் படிக்க வச்சுருக்காங்க. நேற்று கூட சந்திக்கும் போது நிறைய பேரை ஷேர் பண்ணுறாங்க. ஒரு மனிதன் தன்னுடைய தேவையை தாண்டி மக்கள் சேவைக்காகவே வாழ்ந்து இன்றைக்கி மறைஞ்சு போயிருக்காரு. அது தமிழ் திரையுலகத்திலும் சரி, நடிகர் சங்க பிரச்சனையிலும் சரி, பொதுமக்களுக்கும் சரி, அவர் சாகிற வரைக்கும் நான் இந்த மக்களுக்காக தான் சாவேன் அப்படின்னு சொன்னார். எல்லோரும் செத்தா 6 அடி 3 அடி 3 அங்குலம் இருந்தால் போதும், இந்த விஜயகாந்துக்கு எந்த பணத்தையும் எடுத்துகிட்டு போக போகிறதில்ல, எனக்கு அதுதான் கிடைக்கும் போது நான் வாழ்கிற வரைக்கும் இந்த மக்களுக்காகவே வாழ்ந்து மறைந்து போகணும்னு சொன்ன வார்த்தை மாதிரியாகவே இன்றைக்கி அவர் மக்களுக்காகவே வாழ்ந்திருக்காரு. ஒரு மிகப்பெரிய துயரம் இந்த செய்தி காலையில் கேட்டது எல்லாருக்குமே இன்னும் நம்ப முடியல. கேப்டன் சார் இறந்தது தமிழ்நாட்டில் உலகம் பூராமே ரொம்ப துயரமான ஒரு செய்தி. இதை நான் கேட்டு ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சேன். எனக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு, அவருடைய கடைசி படம் டைரக்ஷனில் நான் நடித்தது சகாப்தன்ங்கிற படம். அவருடைய சன்னு தான் எனக்கு மாப்பிள்ளையாக வந்திருந்தார் படத்தில். அந்த அனுபவம் 20 டேஸ் நான் அவர் கூட இருந்தது மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கரெக்டான அந்த டைம், கரெக்டான ஈவினிங் ஆனால் முடிகிற டைம் எல்லாமே ரொம்ப பஞ்சுவலாக பண்ணுறாரு. அவரால் தமிழ்நாடு மக்கள் எல்லாம் பசி பட்டினி இல்லாமல் நிறைய பேருக்கு அவர் உணவு அளிச்சிருக்காரு. அவருடைய காலேஜ் ஆண்டாள் அழகர் காலேஜில் 2000 பேருக்கு தினமும் சாப்பாடு, உடை, படிப்பு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காரு.
அவருடைய இந்த இழப்பு என்னால் இல்லை, எங்கள் ரசிகர் மன்றம் இருந்தாலும் சரி, தாய்மாராக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு மக்களுக்கு இன்னைக்கு ஒரு துயரமான ஒரு நிகழ்ச்சி. அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய சன்னு 2 பேர்த்துக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுபவத்தை நான் தெரிவிக்கிறேன். இல்லாமல் இறைவன் அவரை நல்லபடியாக அவர் ஆத்மா சாந்தி அடைய இல்லாமல் அவரை நன்றி. நல்லவனா இருக்கலாம், ஆனா ரொம்ப நல்லவனா இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம கேப்டன் ரொம்ப ரொம்ப நல்லவரா இருந்தார். அதனால அவர் காசு பணம் வேணும்னா இன்னைக்கு இவ்வளோ கோடான கோடி மக்கள் அவருக்காக தொடர்ந்து நிற்கிறாங்க. அவர் சின்ன வயசுல நல்லா தெரியும், ஒரு 4-5 படம் அவரோட நடிச்சிருக்கேன். அவர் ரியல் லைஃப்ல நிஜ ஹீரோ. அவருக்கு நடிக்க தெரியாது, அரசியல்லையோ இல்லை நிஜ வாழ்க்கையிலையோ. அவரோட ஆசை நிறைவேறாம அவர் போயிட்டாருன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. இவ்வளோ நல்லவருக்கு இவ்வளோ சீக்கிரம் இது நடந்திருக்கவே கூடாது. ஏழைகளோட சாமி சரிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். அவரை இனிமேல் நம்ம பார்க்கவே முடியாதுன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா நம்ம பார்க்கலாம். நம்ம ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படுறவனுக்கு ஹெல்ப் பண்ணி எதையும் எதிர்பார்க்காம இருந்தா அவங்க கேப்டன் தெரிவார். நம்ம எல்லாருமே பசியோட இருக்க ஒருத்தனுக்கு சாப்பாடு போட்டு அவங்ககிட்ட அந்த நன்றியை எதிர்பார்க்காம இருந்தா அவங்க கேப்டன் தெரிவாருன்னு எனக்கு தோணுது. அதனால கேப்டனோட புகழ் என்னைக்குமே கலைத்துறை இருக்க வரைக்கும் வாழுன்றதுதான் உண்மை. கேப்டன் வாழ்வாரு, அவர் புகழ் என்னைக்கு ஓங்கி இருக்கும். நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே அவரோட குடும்பத்துக்காகவும் அவங்களோட நண்பர்கள், முக்கியமா ராதாரெட்டி அண்ணா, வாகை சந்திரசேகர் அண்ணா, தியாகு அண்ணா, அந்த மாதிரி அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸும் அவரோட ஃபேன்ஸும் அவரோட தொண்டர்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் அவர் சக்தியை தரணும்னு வேண்டியதுதான். நன்றி. நாங்கள் 2 பேரும் சின்ன வயசுலேருந்து நடிச்சுட்டு இருக்கோம். நான் சின்ன வயசுலேருந்து நடிச்சிருக்கேன். அண்ணனோட ஒரு 5-6 படம் நான் நடிச்சிருக்கேன். என் வீடு மன்னாரப்பேட்டை. என் வீட்டில் யாரும் காரில் என்னை ட்ராப் பண்ண மாட்டாங்க. அதனால் நடிகர் சங்கத்தில் விட்டுட்டு போயிடுவாங்க. ஒரு நாள் நான் குழுவில் இருக்கும்போது அண்ணன் என்னை கூப்பிட்டு, எங்கடா உன் வீடு? நான் மன்னாரப்பேட்டில் இருக்கேன்னா அப்படின்னா, டேய் அந்த ரூம் தாங்கடா, இனிமேல் வந்தால் ஒரு ரூமில் தாண்டா இருக்கணும், ஏசியை போட சொன்னேன். ஒரே மனுஷன் கேப்டன் மட்டும்தான், கேப்டன் மட்டும்தான். அந்த நல்ல மனுஷனுக்கு இப்படி ஒரு விதியா? இது வயசே கிடையாது, இது வயசே கிடையாது. அவர் நல்லா இருக்கணும், அவர் நல்லா இருந்திருக்கணும், நல்லா இருந்திருக்கும். எவ்வளோ பேருக்கு ஒரு சின்ன நடிகர்லேருந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து ஸ்டண்ட்லேருந்து எல்லாருக்குமே அவர் அவ்வளோ மரியாதை கொடுத்து அவ்வளோ எல்லா நல்ல விஷயங்களும் செஞ்சுருந்தார். கடைசியாக நாங்கள் போய் அவரை சந்திச்சது கூட அவரால் பேச முடியல. இருந்தாலும் அவர் எங்ககிட்ட கேட்குறாரு, நாடக நடிகர்கள் எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் தராங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட் எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு ஒழுங்கா பென்ஷன் போகுதான்னு கேட்குறாரு. அந்த அளவுக்கு அந்த நடிகர் சங்கத்தை மட்டும் இல்லைங்க, அந்த நடிகர்களும் தன்னுடைய குடும்பத்தில் ஒருத்தராக நினைச்சவர். அந்த நல்ல மனுஷன் தர்மம் தலைக்காகல அப்படின்னு எல்லாருக்கும் சமமான சாப்பாடு. இவர் என்ன சாப்பிட்றாரோ அதே தான் எல்லாம் சாப்பிட்டான். உண்மையாலுமே அவர் அவர் ஏன் கடவுள் கூட்டு போயிட்டாரு. இப்பெல்லாம் சினிமாவில் இருக்க நடிகர்களோட ஒவ்வொரு வாழ்க்கையும் டப்புன்னு முடியுது. கடவுளே கொஞ்சம் கேப் கொடுங்க, கேப் கொடுங்க, கேப் கொடுங்க தயவு செய்து. கேப்டன் அவர்களோட மறைவு கேட்டதும் எனக்கு மனசே தாளலை. நான் கேப்டன் கூட ஒரு 2-3 படம் நடிச்சிருக்கேன். அதில் ஒரு பர்டிகுலராக ஒரு படம், அந்த படம் நடிக்கும்போது அந்த படத்தில் அந்த காட்சி முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு டிப்ஸு தர மாதிரி ஒரு சீன் ஒன்று வரும். அப்போ அந்த 100 ரூபாய் டிப்ஸு என்கிட்ட கொடுத்தாரு. நான் காட்சி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பணத்தை திருப்பி கொடுத்தேன். அப்போ கொடுத்தப்போ கேப்டன் அவர்கள் சொன்னாங்க, இல்லை தம்பி இதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒரு உதவி ஒன்று சார், அந்த பணத்தில் உங்களோட கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, பணத்தில் கையெழுத்து போடக்கூடாதுப்பா, அது லட்சுமி அது அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் ஒரு பேப்பர் எடுத்து கொடுத்து அந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுங்க சார்ன்னு சொன்னேன். அப்போ வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கெலாம் பெருசாக இல்லை. அந்த பொக்கிஷத்தை நான் இன்னமும் என்னோட ஆஃபீஸில் அதை லேமினேஷன் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த கருப்பு எம்ஜிஆர் அவர்கள் இன்று நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இறந்தது டிசம்பர் மாதத்தில் தான். வாழ்ந்து கொண்டிருந்த கருப்பு எம்ஜிஆர் கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்கள் இறந்ததும் இந்த டிசம்பர் மாதத்தில் தான். உண்மையிலே சொல்கிறேன், இந்த வருடம் 2023வது வருடம் ஒரு தரித்திரம் முடிச்ச வருடம் என்று நினைக்கிறேன்.
ஏன்னா இந்த வருடத்தில் நிறைய நடிகர்கள் இறந்துட்டாங்க. கேப்டன் ஐயா அவர்கள் நடிகரையும் தாண்டி ஒரு அரசியல் தலைவரையும் தாண்டி அவர் ஒரு மனிதாபியம் உள்ள ஒரு மனிதர். அவர் ஒரு ஆண் அன்னை தெரசா அவர்கள். அவருடைய மறைவு எனது மனசை ரொம்ப பாதிச்சிருச்சு. நான் பிக் பாஸ் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போறதுக்காக தான் பிளான் இருந்துச்சு. ஆனா இந்த மாதிரி ஒரு துக்க செய்தி கேள்விப்பட்டவன அந்த குலதெய்வத்தை விட இந்த தெய்வம் தான் எனக்கு பெருசாக தெரிந்தாரு. அவரது ஆத்மா சாந்தி அடையணும். உதாரணத்துக்கு பாருங்க, அவருக்காக மலர் வளையம் எடுத்துட்டு வந்த அந்த மலர் வளையம் அவருடைய பாதத்திற்கு வர முடியாத அளவிற்கு கட்டுக்கலங்காத கூட்டம், அவ்வளவு கூட்டம். கேப்டன் சார், உங்களுடைய பாதத்திற்கு இந்த மலர் வளையம் வர முடியாவிட்டாலும் நீங்கள் செல்லும் வழியெல்லாம் இந்த மலர் வளையம் கண்டிப்பாக உங்களது ஆத்மா சாந்தி அடையும். கேப்டன், நீங்க இன்று மறைந்து விட்டாலும் பலரது மனதில் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. உங்களது ஆத்மா சாந்தி அடையணும். உங்களது குடும்பத்தாருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கல். கேப்டன் 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 விஜயகாந்த் சார், இன்னைக்கு அவரோட இழப்பு அப்படிங்கிறது தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமே ஒரு பெரிய இழப்பு. ஏன்னா நமக்கு தெரியும், வீட்டில் எல்லா வீட்டிலையும் ஒரு அங்கமாக இருந்தவர் விஜயகாந்த் சார். அவரோட துணிச்சல், அவரோட தமிழ் மீதான பற்று, அவரோட உற்சாகம், அடுத்த தலைமுறையை அவர் நடத்தின விதம் எல்லாத்துலேயுமே கேப்டன் விஜயகாந்தை பற்றி நமக்கு தெரியும். இன்னைக்கு அவரை இழந்து வாழக்கூடிய அவரோட கழக உடன்பிறப்புகளுக்கும் சினிமா உலகினருக்கும் நண்பர்களுக்கும் குடும்பத்திற்கும் என்னை ஆழ்ந்த எண்ணங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சினிமாவில் எல்லாருக்குமே சமமான சாப்பாடு கிடைப்பதற்கான வழிவகை நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். விஜயகாந்த் சாரை பற்றி, கேப்டனை பற்றி யார் பேசினாலும் அவர் மற்றவங்ககிட்ட எப்படி நடந்துக்குவார் அப்படிங்கிற பற்றி தான் பேசுவாங்க. குறிப்பாக சென்னையில் நிறைய எல்லாரும் சந்திக்கிற பிரச்சனை இவங்களோட சாப்பாடு தான். அது நான் அனுபவிச்சதில்லை. ஆனால் எல்லாரும் சொல்கிறது எல்லாமே விஜயகாந்த் சாரை மீட் பண்ண அத்தனை பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா, அங்கே போனால் சாப்பாடு கன்ஃபார்ம், யார் வேணாலும் எப்போ வேணாலும் சாப்பாடு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி, எல்லா இடத்துலையும் சரி, யாரும் பசியோடு இருக்கிறதான்னு சொல்லிக்கிட்டே இருப்பான்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு மனிதரை அவர் இன்னும் சினிமாவோட சம்மந்தப்பட்டே நிறைய நாள் இருந்திருந்தார். நானும் வந்ததுக்கப்புறம் அவர் ரொம்ப மிஸ் பண்ணேன். அவர் கீழே வேலை பார்க்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படுறேன். நிச்சயமாக அவரோட இழப்பு பெரிய இழப்பு. தம்பி விஜயகாந்த் அவர்களை இழந்து இன்றைக்கு தமிழக ரசிகர்கள் மட்டுமல்ல, தமிழக மக்கள் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழ் மக்களும் இன்றைக்கு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தம்பி விஜயகாந்த் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் மிக சிறப்பாக செயலாற்றக்கூடிய ஒருவர். நான் தம்பின்னு தான் கூப்பிடுவேன், என்னையும் அண்ணன் அன்பாக கூப்பிடுவார். நான் அவரோட நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். குறிப்பாக சொல்லணும்னா செந்தூர பாண்டி, சத்திரியன், தர்மபுரி, இன்னும் படங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஏழை ஜாதி, இப்படி எத்தனையோ படங்கள் நாங்கள் நடித்திருக்கோம். ஆனால் எப்படி தமிழ்நாட்டுக்கு ஒரு காமராஜர் இருந்தாரோ, மாணவர்களை எல்லாம் பள்ளியில் படிக்க வேண்டும் என்பதற்காக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து போட்டாரோ, அதே போல சினிமாவை தேடி வருவதற்கெல்லாம் சாப்பாடு போட்டு அவர்களை ஊக்குவித்து பல நடிகர்களை, பல இயக்குநர்களை, பல கேமராமேன்களை உருவாக்கியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு தம்பி விஜயகாந்த் அவர்கள் தான் எடுத்த பொறுப்பை எதா இருந்தாலும் சிறப்பாக செய்வார். தமிழகத்தில் தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு தலைவராகி அந்த நடிகர் சங்கத்துக்கு இருந்த கடனை அடைத்தார் என்றால் நடிகர்களை எல்லாம் ஒன்று சேர்ப்பது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அவர்களெல்லாம் ஒன்று சேர்த்து ஒருங்கிணைத்து அழைத்து சென்று தன்னுடைய கடனை அடைத்து அதற்கு பிறகு கட்சி ஆரம்பித்தவுடன்
அந்த பொறுப்பை வேற ஒருவரிடம் ஒப்படைத்து விட்டு சென்று விட்டார். கட்சியை அவர் ஆரம்பித்து நடத்த போது எதிர்கட்சி தலைவராக வந்தார். அரசியல் கட்சிகள் அத்தனையும் அவரோடு கூட்டணி அமைத்தால்தான் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு நிலைமையை தமிழகத்தில் ஏற்படுத்தியவர் தான் தம்பி விஜயகாந்த் அவர்கள். அவர்கள் ஆளுங்கட்சியாக வர முடியவில்லையே தவிர ஆண்டவன் அதற்கு வழிவகுக்கவில்லை. ஆகவே எப்படி ஒரு காமராஜர் ஒரு அரசியலிலே சுத்தமாக தூயமாக இருந்தாரோ அதை போல தம்பி விஜயகாந்த் அவர்களும் ஒரு மாநாட்டில் சொன்னார், நான் என் சொத்தெல்லாம் வித்துட்டு தான் இந்த மாநாடு நடத்துகிறேன், கட்சியை நடத்துகிறேன், நான் பணத்துக்காக வரல, எனக்கு 2 வேளை கஞ்சி கிடைச்சா போகிறோம், திண்ணையிலேயோ பாயிலேயோ போய் படுத்துக்குவேன் அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் இன்றைக்கு நாம் இழந்து தவிக்கிறோம். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவருடைய கட்சி தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் அவர் குடும்பத்தை சார்ந்த சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சுதீஷ் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது இல்லாமல் ஃபைட்டில் ரொம்ப சூப்பராக பண்ணுவார். எனக்கு ரொம்ப பிடிச்சதே விஜயகாந்த் அவர்கள். தம்பி விஜயகாந்த் ஃபைட்டு தான், வாழ்க்கையிலையும் ஃபைட் பண்ணார், படத்துலையும் ஃபைட் பண்ணார். அவர் அப்போ அடிக்கடி சொல்லுவார், தம்பி அருண் விஜய் ரொம்ப சிறப்பாக ஃபைட் பண்ணுறாரு, ரொம்ப நல்லா வருவார்னு சொல்லுவார். அவர் இன்னைக்கு வந்திருக்கணும். அவர் ஃபைட்டில் காலில் அடிபட்டதுனால அவர் வர முடியல. அவர் சார்பாகவும் நான் இந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். கேப்டனுடைய மரணங்கிறது இன்னைக்கு தமிழ் திரையுலகத்துக்கு மட்டும் இல்லாமல் தமிழகம் உள்ள அனைத்து மக்களுக்குமே ஒரு பெரும் துயராக இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. காரணம், ஒரு அரசியல் தலைவராக மட்டுமில்லாமல் ஒரு நடிகராக மட்டுமில்லாமல் சக மனிதனோடு ஒரு யதார்த்தமான வாழ்வியலை புரிந்து கொண்ட ஒரு மனிதநேயம் உள்ள ஒரு மனிதராக இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறார். எதிரிக்கு கூட அவரை ரொம்ப பிடிக்கும். அவரோடு நான் பணிபுரிந்த ஒரு 4-5 படங்கள்லேயே பார்த்தேன். அவருக்குள்ள இவ்வளவு கருணை உள்ளமும் ஈகை குணமும். எப்போதுமே அவரை வேறு ஒரு களத்தில் தான் பார்க்க முடிஞ்சது. அவருடைய சின்ன சின்ன கோபத்துக்கு பின்னாடியும் ஒரு அறம் சார்ந்த நியாயம் இருந்து கொண்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு மனிதரை எல்லா வகையிலும் நேசிக்க முடியும் என்றால் அது கேப்டனை தவிர வேறு யாரையும் நம்ம நேசிக்க முடியாது. அவருடைய இடத்தை இனி எவராலும் பூர்த்தி செய்ய முடியாதுங்கிறது தான் உண்மை. ஆனால் எவ்வளவோ இடர்பாடுகளுக்கு மத்தியில் எழுந்து வந்த கேப்டன் மீண்டும் அவர் நலம் பெற்று வருவார். அவருடைய பெரும் ஆற்றலையும் அந்த அன்பையும் இந்த தமிழக மக்களுக்கு கொடுப்பார் என்ற மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது. அது பொய்த்து போகும்போது தான் மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. மரணம் பொதுவான விதி என்பது தெரிந்தும் சிலருடைய மரணத்தை மட்டும் நம்மளால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்பேற்பட்ட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மரணமாகத்தான் கேப்டனுடைய இந்த நிகழ்வை நான் பார்க்கிறேன். அவருடைய ஆசைகளும் கனவுகளும் ஏக்கங்களும் அவர் பிள்ளைகள் வாயிலாக இந்த மண்ணில் நிறைவேறணும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நல்ல மனிதன், ஒரு நல்ல நடிகன், ஒரு நல்ல தலைவனை இந்த நாடு இழந்துருச்சு. இப்படி ஒரு மனிதனை மீண்டும் நம்ம சந்திக்க போவதில்லை. இப்படி ஒரு மனிதனின் இழப்பு இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய இழப்பு. இப்படி ஒரு மனிதன் வாழ்ந்த காலகட்டத்தில் நான் வாழ்ந்திருக்கேன்னு நினைக்கும் போது அதுவே நான் செஞ்ச பாக்கியமா நினைக்கிறேன். அவருடைய ஆத்மா சாந்தி. வணக்கம். ஒரு துக்கமான நாள் தான் சொல்லணும். இது என்னை பொறுத்த வரைக்கும் மருத்துவமனைக்கு போகும்போதெல்லாம் அன்பு சகோதரர், அன்பு நண்பர், புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் பூர்ண குணமடைந்து வீட்டுக்கு வந்து மறுபடியும் பழைய விஜயகாந்த் அவரை பார்ப்போம்னு நினச்சிட்டு இருந்த பல பேருக்கு இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. ஒவ்வொரு முறையும் மருத்துவமனைக்கு போகும்போது கேப்டன் நல்லா வந்துடணும், நல்லா வந்துடணும்னு இறைவனை வேண்டுவதில் நானும் ஒருவன். ஏன்னா அந்த ஒரு என்ன சொல்ற நட்பு எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு டீப் ரூட்டட் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லுவாங்க. அதாவது என்னுடைய வாழ்க்கை பயணத்தில், கலைவுல பயணத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவை நான் பார்க்கும்போது என்னை சப்போர்ட் பண்ணது விஜயகாந்த். பல முறை நான் சொல்லியிருக்கேன். அவன் அலுவலகத்துக்கு போனது எனக்கு பசுமையாக எனக்கு ஞாபகம் இருக்குது. புலனசாரணை படத்துக்காக அவருடைய மேக்கப் அண்ட் ராஜுவனை அவர்கிட்ட கூட்டு போனார். அதுதான் முதல் சந்திப்பு, நேரடி சந்திப்பு விஜயகாந்த் சாரோட. அவர் ராவுத்தர்,
டைரக்டர் செல்வமணி. அதாவது ஒரு இயக்குனருக்கு ஒரு உரிய மரியாதையை அன்றைக்கி அவர் எப்படி கொடுத்தான்றதை என்னால் நேராக பார்க்க முடிஞ்சது. அவருடைய முடிவுக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் ஒரு புதுமுகத்தை அந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் போது அவர் எந்த ஒரு இதுவும் கேட்கல, யார் என்னன்னு கேட்டுக்கல. படம் தயாரிச்சிருக்காரு அப்படின்னு அந்த மேக்கப் மேன் ராஜு சொல்லியிருப்பாங்க. படத்தில் போட்டார். அன்று துவங்கிய அந்த நட்பு இன்று வரை நான் விஜயகாந்த் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தான் நினச்சிட்ருக்கேன். நான் இந்த 2 ஆண்டுகளாக அவரை சந்திக்க முயற்சி பண்ணி அவர் பார்க்க முடியலன்றது ஒரு மிகப்பெரிய வருத்தம் தான். கடைசியாக அவர் 40 ஆண்டுகள் கலைப்பயணத்தில் பேசுனது ஞாபகம் இருக்குது. அவர் பக்கத்தில் உட்காந்து ரொம்ப மெல்லிய குரலில் பேசிகிட்டு இருந்தார். அப்போயே பழைய நண்பரை பார்க்க முடியவில்லையே என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதங்கம் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் அன்பில் கூட மருத்துவமனைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டாரோன்னா சரி குணமடைஞ்சிருவார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான். இது ஒரு துக்க நாள்லேயே சொல்லலாம். எங்கள் பிரதன் கலை உலகத்துக்கு மட்டுமில்லை, அவரை பின்பற்றி அவரை நேசித்த பலருக்கு இது ஒரு துக்கமான நாள். இந்த நாளில் நான் சென்னையில் இல்லைன்றது மிகப்பெரிய வருத்தம் எனக்கு. நான் எப்படி இதை பகிர்ந்துக்கிறேன்னு தெரில. தொடர்ந்து அவருடைய குணங்களை பற்றி சொல்லணும். விஜயகாந்த் சார் எனக்கு தொடர்ந்து நிறைய படங்கள் வாய்ப்பு கொடுத்தார் எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கதாநாயகன், வளர்ந்து வருகின்ற ஒரு கதாநாயகிக்கு வாய்ப்பு தருவார்களா என்பது மிகவும் கடினம். நான் அந்த ஒரு காலகட்டத்தில் என்ன தாய்மொழின்னு படத்தில் அவங்க பேனரில், அவருடைய பேனரில் ஒரு கதாநாயகனாக நடிக்க வச்சு அதில் ஒரு கௌரவ வேடம் ஏற்று நடித்தவர் விஜயகாந்த் அவர்கள். அந்த அளவுக்கு டீப் ரூட்டட் ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப், அது அவ்வளோ ஒரு நட்பு எங்கள் 2 பேர் பக்கம். அதில் நடிகர் சங்கத்தை அவருடன் பயணித்த காலங்களை நினைத்து பார்க்கின்றேன். அவருடைய ஆளுமை திறன் அதில் நான் பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி எனக்கு கொடுத்த மரியாதை, அது பொதுச்செயலாளர்கிட்ட பேசிக்கோங்க, எந்த டிபார்ட்மெண்டலைசேஷன் சொல்லுவோம், அந்த மாதிரி பொதுச்செயலாளர் நீங்கள் பேசிக்கோங்கன்னு சொல்லிடுவார். அவர் எடுக்க வேண்டிய முடிவு அவர் எடுப்பார், நான் எடுக்க வேண்டிய முடிவு என்னை எடுக்க விட்டுருவார். அது மறக்க முடியாத ஒரு கலை நிகழ்ச்சி விஜயகாந்த் தலைமையில் தான் அது நடக்க முடியும். அது நடந்துச்சுன்னா அதுக்கு அவர் தான் காரணம். நாங்களாம் அவர் கூட இருந்து பயணித்த சகாக்களாக இருந்ததற்காக அவருடன் சேர்ந்து பணியாற்றியவர்களாக இருக்கலாம். நான் முடிவுகள், பிறரை அழைப்பது, எப்படி நடக்கணும், இதெல்லாம் சீரமைப்பு, அதை சீர்படுத்தி எங்களுக்கு கொடுத்தது விஜயகாந்த் அவர்கள். அவரை இழந்து தவிக்கின்ற ஒரு குடும்பத்தாருக்கும், தேமுதிகவின் உறுப்பினர்களுக்கும், தமிழக மக்களுக்கும், ரசிக பெருமக்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை, இரங்கலை என் சார்பாகவும், என் இயக்கத்தின் சார்பாகவும், என் குடும்பத்தின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கின்றேன். விஜயகாந்த் சார், நீங்கள் என்றும் அனைவரின் மனங்களில் வாழ்ந்து கொண்டே இருப்பீர்கள். நீங்கள் மறையவில்லை, வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எடுத்துக்கொள்கின்றேன். கேப்டன் விஜயகாந்த் அண்ணா இறந்துட்டாருன்ற விஷயம் இப்போ கேள்விப்பட்டேன். ஆனால் என்னை மன்னிச்சிடுங்க, முதல்ல என்னை மன்னிச்சிடுங்க. நான் சத்தியமாக இந்த நேரத்தில் நான் உங்கள் பக்கத்தில் இருந்து உங்கள் முகத்தை ஒரு முறை பார்த்து ஒரு காலத்தொட்டு கும்பிட்டு அவங்க கூட இருந்திருக்கணும். நான் வெளிநாட்டில் இருந்தது என் தப்புனா என்னை மன்னிச்சிடுங்க. ஏன்னா நான் நல்லது செய்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எங்களை மாதிரி ஆளுங்க நல்லது செய்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எங்கேயோ ஒரு யார்கிட்டயும் இந்த ஒரு கற்றுக்கிட்டு இருந்திருக்கணும். அது நான் உங்ககிட்ட நான் கற்றுக்கிட்டேன், சத்தியமாக சொல்கிறேன். ஏன்னா அவங்க அலுவலகத்தில் கிட்டத்தட்ட 20 வருஷம் முன்னாடி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் நிறைய பேர் சொன்னது நான் கேட்டிருக்கேன். உங்கள் அலுவலகத்துக்கு யாராவது பசியோடு வந்தால் நீங்கள் சோறு போட்டு அனுப்புவீங்க. அதே தான் நானும் செய்யணும் அப்படின்னு இறங்கினேன். அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ உதவி பண்ணியிருக்கீங்க இந்த சமுதாயத்துக்கு. இன்னைக்கு ஒரு அரசியல்வாதியோ ஒரு நடிகர் சங்க முன்னாள் தலைவரோ இழந்ததை விட ஒரு நல்ல மனிதர் இழந்தது தான் என்னால் ஜீர்ணிக்க முடியலன்னு. இன்னைக்கு நடிகர் சங்கத்தில் நாங்கெல்லாம் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் உங்களை சந்திக்கும் போது பிரேமலதா அம்மா சொன்ன ஒரே விஷயம் தான், நீங்கள் அந்த பதக்கத்தை மீட்டுட்டு எடுத்துட்டு வரும்போது உங்க வீட்டு நகர் கூட அந்த அளவுக்கு நீங்க ஒரு விஷயமாவே எடுத்துக்கல. நீங்க அந்த பத்திரத்தை அப்படியே ஒரு பொக்கிஷமா நீங்க உங்க லாக்கர்ல வச்சீங்கன்னு அந்த அம்மா சொல்லும் போது நீங்க செஞ்ச உதவிகள்
நீங்கள் செஞ்ச விஷயங்கள் இந்த நடிகர் சங்கத்துக்கு நீங்கள் நடத்தின அந்த நிர்வாகம், அரசியல்வாதியாக நீங்கள் அவ்வளோ துணிவா நீங்கள் பேசின பேச்சு, உங்கள் செயல்பாடு, ஒரு நடிகனா நீங்கள் இவ்வளோ பேர் வாங்கியிருக்கீங்க. ஆனால் ஒரு மனிதராக பேர் வாங்குறது சாதாரண விஷயம் இல்லை. சில நபர்கள் தான் ஒரு மனிதராக நீண்ட நாட்கள் அந்த பேர் நீடிக்கும். அந்த வகையில் நீங்கள் இருக்கீங்க. மன்னிச்சிருங்கண்ணா. உண்மையிலே நான் சத்தியமாக சொல்கிறேன், இன்னைக்கு நான் உங்கள் பக்கத்தில் இருந்திருக்கணும், முறையாக உங்கள் பக்கத்தில் இருந்திருக்கணும். உங்கள் ஆத்ம சாந்தி அடையணும்னு நீங்கள் நல்லா இருக்கணும். சத்தியமாக உங்கள் பேரில் நான் கண்டிப்பாக உங்கள் பேரில் நான் கண்டிப்பாக மேற்கொண்டு நல்லது பண்ணணும்னு இன்னும் தோணுதுன்னு. அவ்வளோதான், வேற ஒன்றும் சொல்ல முடியல. உங்களுக்கு நான் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இதுதான் நான் நினைக்கிறேன். எந்த செய்தியை கேட்கக்கூடாதோ அதை நான் காலையில் கேள்விப்பட்டேன். மனசு இருந்தேன். விஜயகாந்த் அவர்கள் நல்ல நடிகர் மட்டுமில்ல, நல்ல மனிதர். நான் அவர் கூட நிறையா படம் ஆக்ட் பண்ணியிருக்கேன். நல்ல இனிமையாக பழகுவார். என்கிட்ட மட்டும் இல்லை, டெக்னீஷியன் முதற்கொண்டு அவ்வளோதான் அழகாக பழகுவார். சாப்பிடும்போது கூட ஒரே சமத்துவமாக எல்லாரும் பார்ப்பார். அவர் இருக்கும்போது மிகப்பெரிய நல்ல காரியம் என்ன பண்ணார்னா, நடிகர் சங்க கடன் அவ்வளோ இருந்தது, அதை பூரா அடைத்து விட்டு மறுபடியும் திருப்பி நல்ல முறையில் கொடுத்தார். அதுக்கப்புறம் கலைஞருக்கு தங்கப்பேனா அது இது பெரிய விழாக்கள்லாம் வச்சு இது பண்ணார். அவர் கலைஞரோட விசுவாசி. இப்படி பல நன்மைகள் எல்லாருக்கும் செஞ்சுருக்காரு. அது சினிமாவில் சொல்ல போனோமா டெக்னீஷியன் பூரா விஜயகாந்த் படம்னா ஒரு குச்சியாக இருப்பாங்க. அவ்வளோ அவர் இன்னைக்கு இறந்துட்டாங்கும்போது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் மற்றும் அவருடைய நண்பர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.